ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம் கேட்டீங்கன்னா, இந்த நாம் தமிழ் கட்சி சாட்டைக்கு தான் ஒரு பதில் கொடுக்கணும். நேத்தே கொடுக்கணும்னாச்சே, நேத்து வேற ஒரு கண்டென்ட் போடுறதுனால இதை நம்ம விட்டாச்சு. இன்னைக்கு அதை பத்தி கண்டிப்பா பேசணும். என்ன கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் நடந்துச்சு இல்ல, அந்த மை டிவிக்கு ஆப் வந்து வெளியிட்டார்ல, அப்ப பேசும்போது ரொம்ப சாஃப்டா கூலா அவர் வந்து சைலண்டா தான் பேசினார். அவருடைய இயல்பே அப்படிதான், ரொம்பலாம் உணர்ச்சி பேச மாட்டாரு. ஆக்சுவலா மாநாட்டில் மட்டும் கொஞ்சம் ஹெவியா பேசினார். சோ இப்படி இருக்கும்போது அவருடைய ஸ்பீச்சையும் அவர் பேசின எல்லாத்தையும் பத்தி பயங்கரமா நக்கல் பண்ணி நேத்து சாட்டை திரையில மட்டும் பயங்கரமா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு பயங்கர புலி கணக்க கதறினாரு. இங்க தலையில வந்து பாத்தீங்கன்னா எளிமாய் பேசிட்டு இருக்காரு. அதாவது நாளைக்கு சாவு போட ஒரு கிழவனை கூட்டு பேசணும்டா ஒரு 4 வார்த்தை அரசு நல்லா பேசுவான். ஏடா சத்தமே வெளியேற மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நக்கல் பண்ணி தளபதி விஜய் இமிடேட் பண்ணி விமர்சனம் பண்ணிருக்கான். நான் என்ன கேட்கனா, அது திரைப்படத்தில் நடிக்கலாம், நிஜத்துல நடிக்க முடியுமா உங்க ஒன்ன மாதிரி இல்ல? கத்தி கத்தி வெளியில கத்தி கத்தி பேசுறவங்க நன்ன பெரிய ஆளு, நீனும் பெரிய ஆளு. ஒருத்தர் திரையில நடிக்கலாம், ஆனா தலையில நடிக்கலாமா? நடிக்க கூடாது. அதுதான் தளபதி விஜய் உண்மையா இருக்காரு. ஆனா நீயும் உங்க நொன்னனும் அப்படி பயங்கரமா தரையில பொது மேடைகள்ல அப்படியே திமுக போட்டு வீரவாசனம் பேசி அப்படி புலந்து கட்டுறது. ஆனா அதுக்கப்புறம் போயிட்டு திரைமுறையில போயிட்டு இப்படி நேரா சங்கசாம காலம் வந்துட வேண்டியது. நீங்க பெரிய வந்து பாத்தீங்கன்னா வீரமான புலி என்ன? சோ அதுக்கப்புறம் இன்னொரு விமர்சனம் வைக்காத சாட்டன் கேட்டீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அவர்கள் அன்னைக்கு பேசும்போது 1967 77ல எப்படி அண்ணா ஜெயிச்சாரு, எப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி 2026 நாமும் ஜெயிப்போம், நாம கூட மக்கள் இருக்காங்க, நாம மக்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிவிச்சார்ல. அதை விமர்சனம் பண்ணி, அதாவது அன்னைக்கு 1967 அண்ணா காங்கிரஸ் எடுத்து ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா அதுக்கு முன்னாடி எவ்வளவு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப இருக்க திமுக தான் எப்படி, அதுக்கு முன்னாடி திமுக பெரிய நல்ல திமுக. சோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை பண்ணி அதுக்காக போட்டம் பண்ணி அண்ணாவில் நிறைய தடவை தேர்தல் நின்று தோத்து அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் பாத்தீங்கன்னா திமுக பொருளாளர் இருந்து திமுக ஒரு கட்டமைப்பு வச்சு அதன் மூலம் அதுக்கப்புறம் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நின்று அவங்க கட்சி தான் ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சாரு. சோ அப்படி ஒரு வரலாறு இருக்கு. ஆனா டிவி கிட்ட அப்படி என்ன வரலாறு இருக்கு? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் அது இவரு மக்களிடையே போகல, அதுக்குள்ள அதே மாதிரி ஜெயிச்சதுல என்ன ஒரு உங்களுக்கு சிரிப்பா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா ஒரு விமர்சனம் வைக்காது. நான் நினைக்கிறேன்னா, சரிப்பா நீ சொல்ற மாதிரி வரலாறு இல்ல, அப்புறம் என்ன இருக்கு? நீ டெய்லி உட்காந்து ஒரு வீடியோ போட்டு உங்க நொன்ன நீங்க எல்லாரும் போத்து கொடுக்குற அளவுக்கு நீங்க விமர்சனம் பண்றீங்க இருக்குன்னு கேட்கறேன். இல்ல உங்களுக்கே தெரியலையா? அப்போ உங்க மனசுக்குள்ளே தெரியுது எங்க ஒரு வேலை இவர் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் இருக்க போய் தான் நீங்க தொடர்ந்து விமர்சிக்கீங்க. இல்லனா ஆக்சுவலா உங்க நொன்ன நீங்க எல்லாரும் எதுக்காக பேசணும்? தமிழர் கண்டிப்பா பேசணும். உங்க நொன்ன கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தது தமிழர் நலனுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சு இருந்தாரு. அப்படிங்கும்போது ஒரு தமிழனா ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அவரை இவ்வளவுக்குள்ள விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவருடைய அரசியல் உங்களுக்கு பிடிக்கல, நீ கடந்து போலாமே. தம்பி வந்து பாத்தீங்கன்னா இடுமோனம் கார்த்திகா நேத்து கூட ஒரு மேடையில பேசுறான், அதாவது டிவிக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, நாங்க அவங்க இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவுக்குள்ள கதறாங்க, நாங்கெல்லாம் போற பக்கம் தான் அடிச்சிருக்கோம், மெயினா டிஎம்கே மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு தாங்க மாட்டாங்க, அப்படியே அறுத்து தள்ளி கிழிச்சிருவீங்கல்ல. அதாவது உண்மையிலே தமிழோடைய நலனுக்காக உங்க என்ன கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்தா தமிழர்ல இந்த அளவுக்கு இப்ப கூட இந்த சாதிய வன்மத்தை சிக்க வச்சிருக்கிறது யாரு? இந்த சாதி அரசுல பண்ணக்கூடிய இங்க ஜாதி கட்சிகளும் திராவிட கட்சி தான் மாறி மாறி இங்க தமிழகத்துல ஆண்டுட்டு இருக்கு. இங்க ஜாதி கட்சிகள் இதெல்லாம் எதிர்த்து உங்க ஒன்ன பேச மாட்டாரு, போது எடுக்க மாட்டேங்காரு. ஆனா சம்பந்தமே இல்ல விஜய் அவர்களை பத்தி விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா அவர் நியூட்ரலா எல்லாருக்குமான தலைவரா மாறிட்டு இருக்காரு, ஒரு மாசத்துக்கு கொடுக்குற மாதிரி. அப்ப அவரை வந்து நம்ம அடிக்கணும். அதாவது தமிழர்களுக்காண்டி கட்சி ஆரம்பிச்சான்னா தமிழர் நலனை மட்டும் கருத்துல கொண்டுனா தமிழருக்கு எதிராக என்னென்ன இருக்கு? அதாவது ஈழத்தமிழர் காரணமான காங்கிரஸ், அதுக்கப்புறம் அது கூட இருந்த துணை போன கட்சிகள், அதாவது டிஎம்கேல இருந்து எவ்வளவு பேர் ராஜபக்ச கூட்டலாம். சோ அவங்க எல்லாம் வச்சு செஞ்சு நீங்க அவங்களுக்கு எதிராக போர் தொடுக்காத அவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சுன்னா 1.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு நீங்களே சொல்றீங்க வரலாறே கிடையாது, எப்படி ஜெயிப்பாரு? சோ அப்படின்னு கட்சியை நீங்க வந்து விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கடந்து போகலாமே. அதெல்லாம் உங்களுக்கு லெவலுக்கு ஒரு கட்சியே கிடையாது. அப்பா நீங்க ஏன் விமர்சனம் பண்ணு கேட்கிறேன். அப்போ தொடர்ந்து உட்கார்ந்து அவளை விமர்சனம் பண்ணிட்டு உங்க கட்சியோட மூலதன வேலையா அதான் இருக்கு. விஜய் விமர்சனம் பண்ணி உங்க டார்கெட்டா இருக்கு, உங்களோட அஜெண்டாவா இருக்கு. அப்புறம் என்ன நீங்க வந்து தமிழ்ங்கிறீங்க? இவ்வளவுக்குள்ள பேசுறவங்க என்ன ஜாதியை பார்க்க கூடாது, ஜாதியை ஒழிக்கணுங்காரு. அப்புறம் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடார் பேரவை நடத்தக்கூடிய ஒரு விழா போய் கலந்துக்கிட்டு அங்க போய் தங்களுடைய கட்சி வேட்பாளர் அறிமுகம் பண்றாரு. கேட்டா நீங்க வந்து தமிழருக்காண்டி கட்சி ஆரம்பிச்சீங்க. சரி, அப்புறம் இவ்வளவுக்குள்ள பேசி சாட்ட உங்க அண்ணன் வந்து தமிழர்கிடையே இந்த ஜாதி மத வேட்சி மேல பிரிஞ்சு கிடக்குறான், தமிழ்ல இருந்து ஒருத்தன் வந்தா உடனே பாத்தீங்கன்னா அவன் ஜாதியை பார்த்து எதுக்குறான் அப்படிங்கிறீங்க. இப்ப தளபதி விஜய் அவர்களும் தமிழன் தான், ஆனா நீங்க அவரை பத்தி சினிமாக்காரன் ஒதுக்குற. அப்ப உங்களுடைய என்ன உங்க அண்ணன் மட்டும் தான் ஒரு தமிழனா அரசியல் பண்றதுக்கு, வேற யாரும் தமிழனும் இல்லையா? இல்ல அவ்வளவுக்குள்ள தமிழர்கள் வேட்சி மேல பிரிஞ்சு இருக்காங்க, ஜாதியால பிரிஞ்சு இருக்காங்க, எங்க அண்ணன் தான் ஒச்ச மொழியில் தமிழை ஒன்றிணைக்கார் அப்படின்னா தமிழர்கள் இப்ப ஜாதியால பிரிஞ்சு இருக்காங்களா? அப்ப ஜாதி ஒழிக்கணும்ல. ஜாதி ஒழிக்க என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் அரசாங்கமே ஜாதி அடிப்படையில் தான் இட ஒதுக்கீடு வேலைவாய்ப்பு எல்லா சலுகையும் ஜாதி அடிப்படையில் வச்சுதான் எல்லாமே கொடுக்குது. அப்ப அது வேண்டாம், ஏன் தமிழர்களிடையே பிரிவினை ஏற்படுத்துற? அந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உங்க அண்ணன் சொல்ல வேண்டியதானே? அதான் உங்க அண்ணன் சொல்ல மாட்டேங்காருல்ல. ஆனா அதுல மட்டும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கணுமா, பிரிந்து கொடுக்கணுமா? எப்படி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா
ஜாதி வேண்டாம், ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு சொல்றவரு நாடார் அதுல போய் கலந்து போறான், அங்க போய் அறிமுக வேட்பாளர் தன்னுடைய கட்சிக்காரர் அறிமுகப்படுத்துவாராம். இப்ப கூட அதாவது தேவேந்திர சொந்த மக்கள் பட்டியல இருந்து வெளியேறுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிக்காரு. நான் கேட்கிறேன், பட்டியல் வெளியேற்று அறிக்கிறோம் நீங்க ஜாதி அடிப்படையில் அவருக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? அங்க மட்டும் அதாவது ஜாதி அடிப்படையான இடஒதுக்கீடு மட்டும் கொடுத்துட்டே இருக்கணுமா? ஆனா ஜாதி ஒழிச்சு ஜாதி எல்லாரையும் இல்லாம சமூகத்தை எல்லாம் ஒன்றிணைக்கும், எப்படி இணைக்க முடியும்? திரும்பியும் ஜாதி பற்றி இதோட மேலாகும். ஏன்னா இப்ப மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா யார் என்ன அளவு மக்கள் தொகையில இருக்காங்க, எந்தெந்த ஜாதி தெரியாம இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் கரெக்டான அளவுல நீங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பா ஒரு சமூகம், ஏதாவது ஒரு சமூகம் தமிழ்நாட்டில் உள்ள சமூகம் அதிகமான நீங்க இருக்கும். அப்ப அவன் அவளை திட்டு பார்த்தலாம், நாங்க தான் அதிகமான பேர் இருக்கோம் இனிமேல். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எங்களோட அரசியல்வாதிகளே இந்த சமூகத்துக்கு ஆதரவாகவே எல்லாத்தையும் பண்ணணும், அப்படின்னா நம்ம ஓட்டுகள் அதிகமாக வாங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதை நோக்கிய ஒரு அரசியல் சூழல். இது என்ன பெரிய தத்துவம் நினைக்கிறேன். தமிழன் அக்கறை கொண்டவனா தமிழில் எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் எனக்கு நினைச்சீங்கன்னா ஜாதியே இங்க இருக்கக்கூடாதுன்னு அப்படி நினைக்கணும். அதாவது ஜாதியும் ஒழியணுமா, ஆனா இடஒதுக்கீடு வாங்கினா எப்படி ஜாதி ஒழியும்? இதை யாருமே பேச மாட்டேங்கிறீங்களா? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியும் சொல்றீங்க, ஆனா ஜாதி அடிப்படை ஒதுக்கீடுடைய இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் எப்படிங்க ஜாதி ஒழியும்? என்னடா இது முட்டாத்தனமா இருக்கு. சரி, சொல்லிட்டு போங்க, கடைசி வரைக்கும் இப்படியே வந்து பேசிட்டு போங்க, மக்களை ஏமாத்திட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாம் வா இல்லன்னா அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நம்ம ஆல்ரெடி தளபதி விஜய் பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காவோ மதத்துக்காவோ ஒரு கட்சி அழைச்சிட்டு வரல அப்படின்ட்டு. சோ நம்ம நேற்றைய அந்த விஷயத்தை பத்தி பேசி இருந்தாலும் சில பேர் பாத்தீங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த திரும்ப 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 அந்த கவினுடைய அந்த விஷயத்தையும், அந்த வழக்கு நடந்த விஷயம், அந்த ஜாதியை பத்தியும் அந்த வன்மத்தை பத்தி திரும்ப திரும்ப மீடியாக்களை பேசி 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 பேசியே ஒரு அரசியல பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிக்காரங்க தான் அப்படி பண்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவுக்கு வந்துட்டு இந்த அரசியல் பேசக்கூடிய நபர்களும் அதான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அதுலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் மணி இருக்காருல்ல, அவரு முட்டாத்தனமான ஒரு பெரிய மனுஷன் கணக்கா பேசணும். அவரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அஜித்குமாரை கொண்ட அந்த 4 போலீஸ்காரங்க கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா இந்த கவினை கொண்ட அந்த இளைஞனை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆக்சுவலா பார்த்தா விஜய் வந்துட்டு இதுக்கு தான் போயிருக்கணும், அது கூட நீங்க போகாம கூட வந்துக்கலாம். ஆனா இதுக்கு தான் நீங்க போய் அங்க நின்று அந்த மக்களோட நின்று அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நீங்க எதிர்ப்பு காட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர் மேல ஒரு வன்மத்தை கேட்கிறாரு. எப்படி நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி நான் இதை கேட்கிறேன். ஏங்க ரெண்டுமே உச்சகட்டமான ஒரு வன்முறை, இது ரெண்டுமே நடக்கக்கூடாது. அது எப்படி நீங்க வந்து அஜித்குமாரை கொண்டா 4 போலீஸ்ல மன்னிப்பு சொல்றீங்க? ஏங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப கொடூரமானது. அதாவது இது இந்த ஜாதியத்தால் வன்மத்தால் நடக்கல, இது வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே புரியோடி கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதி நிலைப்பாடு, ஒரு மனசுல இருக்கு. இது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா இங்குள்ள அரசியல்வாதிகள் அது நீத்து போகாம இதுக்கு தூப்பு போட்டு ஒரு சாதிய கட்டமைப்புல ஒரு சாதியை வச்சு அரசியல் பண்றதுனாலதான் இன்னுமே பாத்தீங்கன்னா அது மக்களுடைய புரியோடி கிடக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இவங்க தான் பண்றாங்க, இந்த ஜாதிகாரங்க தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து குறிப்பிட்டு யாரையும் பாத்தீங்கன்னா நீங்க இது பண்ண முடியாது. அவங்க தான் இவங்க தான் காரணம் சொல்லிட்டு. ஆனா அங்க நடந்த அந்த கஸ்டடி டெத் இருக்குல்ல, அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆட்சியால தெரியாத ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய தலைவர் அங்க இருக்க போய் தான் இந்த மாதிரி தவறு நடக்குது. அதாவது எளிவனா இருக்கிறவனா என்ன வேணா பண்ணலாம், கேப்பார் இல்லாத மாதிரி ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகமா பயன்படுத்தி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப அதுதான் முதல் ஆளாக போய் நின்று குரல் கொடுக்கணும். அப்படி பண்ணலாம்னா அந்த ஒரு சட்டமே சரியா இல்ல, ஆட்சியாளர் சரியா சட்டத்தை செயல்படுத்தல அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் திருந்தணும் கூடாது. நான் கேட்கிறேன், அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல மட்டும்தான் அப்படி நடந்துட்டே இருக்கா? ஒரு குறிப்பிட்ட சமூகம் இந்த மாதிரி தவறுல பண்றாங்களா? எல்லா சமூகத்திலும் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, நேற்று நடந்திருக்குங்க தூத்துக்குடியில. அதாவது இப்ப சொல்றீங்கல்ல சுர்ஜித், அதே சமூகத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் 4 நாளா காணும், இன்னைக்கு தேடி பிடிக்கிறாங்க. அவங்கள கொலை பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. சோ அப்படி எல்லா சமூகத்திலும் எல்லா சமூகத்தையும் பண்றாங்க, மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ஜாதி வேற்றுமை இந்த இளைஞர் மனசே வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை ஏற்றுற மாதிரி. நான் கேட்கிறேன், இவ்வளவுக்குள்ள பேசக்கூடிய ஜெர்னலிஸ்ட் மணி வந்து பாத்தீங்கன்னா இத மாதிரி விஷயங்களா பேசுறீங்களா? முற்போக்கு சிந்தனை சாதி கூட வெளியில பேசுறீங்க. ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பத்தி பேசலாம் பார்ப்போம். ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு போகும்போது ஜாதி என்னன்னு கேட்கறாங்கல்ல, ஏன் கேட்கணும்னு கேட்கிறேன். அதை கேட்காதீங்க. அங்கதானே ஆரம்பிக்குது. ஸ்கூல்ல இருக்கும் போதே ஸ்காலர்ஷிப் இவனுக்கு கிடைக்குது, இவனுக்கு இவ்வளவு கிடைக்குது, இவனுக்கு அந்த அப்படியே வேற்றுமை அங்கதானே ஆரம்பிக்கு. சோ அது மெல்ல மெல்ல வேறுட்டு என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இருந்தாலும் கல்யாணம் வரும்போது எல்லாம் ஜாதி பாக்குறாங்கல்ல. இப்ப இதுல நீங்க பாத்துருக்க எவ்வளவு பேர் வந்து பேசுன பயங்கரமா ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க, நாங்க பிடிச்ச மெத்த வேலைகள் படிக்காத காட்டான எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு பேசுறீங்க. எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொண்ணையோ பையனையோ மாற்று சந்ததியில் கட்டி கொடுக்க நீங்களாம் சம்மந்திருக்கீங்க. இல்ல கமெண்ட் போடுங்க பாப்போம். அதாவது வெளிப்பேச்சுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பசுத்தோடு போச்சுன்னா புளி கணக்காதான். அதாவது இங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகத்தை வச்சுக்கிறாங்க, உள்ளுக்குள்ள ஒரு வக்கரமான ஒரு முகம் இருக்கு. அது சில விஷயங்கள அவங்கள தாண்டியே வெளியில வந்துருக்கு. அப்படிதான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை நடந்தவுடன் நிறைய பேருக்கு வெளியே வந்து காட்டுது அவங்களுடைய உண்மையான முகத்தை. அது மறைக்க முடியாதுல, ரொம்ப நாள் மறைச்சிட்டு இருக்க முடியாதுல. அதாவது நான் சொல்றேன், இந்த மாதிரி சம்பவம் எந்த சமூகத்திலுமே நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாதுன்னா எல்லாம் எங்க நடந்தாலும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். இப்ப விஜயாவில் இதுக்கு வரலங்கிறீங்க,
இப்ப தூத்துக்குடி நடந்துச்சு இல்ல, நேத்து நடந்திருக்கு விஷயம். இதுக்கு எத்தனை பேர் போக போறீங்க? கண்டனத்தை பதிவு பண்ண போறீங்க? போக மாட்டாங்க. அதாவது அவங்க சமுதாயத்துல நடக்கும்போது அந்த சமுதாயத்துக்காக நாங்க வந்து நிக்கோம்னு சொல்லி காட்டிக்கிட்டு அதை வச்சு ஒரு சமுதாய அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே. மத்தபடி அதுக்கு உண்டான தீர்வை யாருமே எடுக்கிறது கிடையாது. அதுக்கு உண்டான தீர்வு என்ன, அதை பத்தி பேசுங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கறது யாருமே தீர்வு நோக்கி பயணிக்கிறதே கிடையாது. வேறு இங்க வந்து நிக்கிற எத்தனை பேர் மாற்று சமுதாயத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது அங்கேயும் போய் குரல் கொடுத்திருக்கீங்க, குரல் கொடுக்கல. இவ்வளவுக்குள்ள பேசுறாங்க. அஜித்குமாரோட விஷயத்திலே இங்க வராத சமூக புறங்கள் இன்னைக்கு இதுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இங்க வச்சு ஒரு சாதி அரசியல பண்ண முடியும், அந்த ஜாதி ஓட்டுகள் நம்ம வாங்க முடியும், அந்த ஜாதிக்கு நாங்க தான் நிப்போம் சொல்லி நிலைநிறுத்துறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப இங்க வந்து கூட திருமாவளவர்கள் வேங்கவேலுக்கு போய் பெரிய பிரச்சனை பெரிய போராட்டத்தை பண்ணலையே. சோ அப்படிங்கும்போது தளபதி விஜய் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காவோ குறிப்பிட்ட மதத்துக்காவோ கட்சி ஆரம்பிச்சு வரல. அவர் எல்லாருக்குமான தலைவரும் நியூட்ரல் ஐக்கானா இருக்கு. சோ இதை பார்த்துக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுற விஷயங்கள் ஏதாவது மாற்றி கருத்துக்கள் சரி தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண இருக்கேன். பாய்.